Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. சங்கீதம் 57 ಕೀರ್ತನೆ 57. இந்த சங்கீதமும் 56வது சங்கீதமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான சூழ்நிலையிலே பாடப்பட்டது. ಈ ಕೀರ್ತನೆಯು ಹಿಂದಿನ ಕೀರ್ತನೆಯು 56ನೇ ಕೀರ್ತನೆಯು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದೇ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೀರ್ತನೆಯಾಗಿದೆ. ஒரே மாதிரியான சூழ்நிலை, ಒಂದೇ ವಿಧವಾದ ಸಂದರ್ಭ. அதாவது சங்கீதக்காரனாகிய பக்தனுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை. ಅಂದರೆ ಕೀರ್ತನಗಾರನಾದ ದೇವರ ಭಕ್ತನಿಗೆ ಒಂದು ಅಪಾಯದ ಒಂದು ಸಂದರ್ಭ. ஆபத்து வரும் பொழுது சங்கீதக்காரன் எங்கே ஓடுவான்? ಅಪಾಯ ಬರುವಾಗ ಕೀರ್ತನೆಗಾರನು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾನೆ? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க எங்க ஓடுவீங்க? ನಿಮಗೆ ಕಷ್ಟವೆಂದು ಒಂದು ಬಂದಾಗ ನೀವು ಎಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತೀರಾ? நீங்க ಸ್ವಯಂನ மேலே போயிருவீங்களா பரலோகத்துக்கு? ನೀವು ಸ್ವಯಂನ ಮೇಲೆ ಹೋಗ್ತೀರಾ? நான் பூமியில நம்ம சாதாரணமா உங்களுக்கு ஒரு நீங்க ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு எதிர்த்தாப்புல ஒரு ட்ரெயின் வருதுனாக்கா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். ನೀವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ಎದುರಿನಲ್ಲಿ ಒಂದು ರೈಲು ಬಂದರೆ ನೀವು ಎಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತೀರಾ? ஆபத்து இல்லாத இடத்துக்கு போவீங்க இல்லையா? இன்னொரு ஆபத்தான இடத்துக்கு போய் மாட்டிக்குவீங்களா? ಅಪಾಯವಿಲ್ಲದೇ ಇರುವ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತೀರಲ್ಲವೇ? ಮತ್ತೊಂದು ಅಪಾಯ ಇರುವ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ? இன்னொரு ஆபத்தான இடத்துக்கு போவீங்களான்னு கேட்குறேன். ಮತ್ತೊಂದು ಅಪಾಯವುಳ್ಳ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ? யோசனை பண்ணி சொல்லுங்க கொஞ்சம். ஒரு இடத்துல உங்களுக்கு அபாயம் எங்க ஓடுவீங்க? ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಗೆ ಅಪಾಯವೆಂದರೆ ಎಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತೀರಾ? இன்னொரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துல அபாயம் இல்லாம இருக்கணும் இல்லையா? ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತೀರಾ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯಾವ ಅಪಾಯ ಇರಬಾರದಲ್ಲವೇ? அந்த மாதிரி சங்கீதக்காரன் 2 தடவை வேற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க கூடிய சூழ்நிலை வருது. ಆ ವಿಧವಾಗಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗಿ ಮರೆಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಸಂದರ್ಭ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஒரு தடவை அவன் அப்துல்லாம் என்கிற இடத்திலே போய் ஒளிந்து கொள்கிறான். ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಅವನು ಅಬ್ದುಲ್ಲಾಮ್ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அங்கே ஒரு கெபி இருக்குது, அங்கே ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಗುಹೆ ಇದೆ. 1 சாமுவேல் 22ನೇ அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ வசனம் 1-2 ವಾಕ್ಯ 1-2. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். அந்த இடத்துல அவனுக்கு கூடி சேர்ந்தவங்க யாருன்னு பார்த்தா, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் ಅವನೋಡು ಇರುತ್ತಾர்கள். ದಾವಿದನು ಅಲ್ಲಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಅದುಲ್ಲಾಮ್ ಎಂಬ ಗವಿಗೆ ಹೋದನು. ಆ ವರ್ತಮಾನವು ಅವನ ಅಣ್ಣಂದಿರಿಗೂ ಬೇರೆ ಎಲ್ಲ ಸಂಬಂಧಿಕರಿಗೂ ಮುಟ್ಟಲಾಗಿ ಅವರು ಬಂದು ಅವನನ್ನು ಸೇರಿಕೊಂಡರು. ಇದಲ್ಲದೆ ಕುಗ್ಗಿದವರು, ಸಾಲಗಾರರು, ಮನೆ ನೊಂದವರು ಆಗಿರುವ ಸರ್ವ ಜನರು ಬಂದು ಅವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಅವನು ಸುಮಾರು 400 ಜನರಿಗೆ ನಾಯಕನಾದನು. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆபத்தான இடத்துல ஒருத்தனுடைய உயிரை எடுக்கலான்னு சொல்லி ராஜா ದಾವೀದ ತೊರೆತಿಟ್ಟು ವರಾರು. ಒಂದು ಅಪಾಯವಾದ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವನ ಜೀವವನ್ನು ತೆಗೆಯಬೇಕೆಂದು ದಾವೀದನನ್ನು ಅಟ್ಟಿಸಿಕೊಂಡು ಸೌಲನು ಅರಸನು ಬರುತ್ತಾನೆ. அப்பொழுது சவுலினுடைய கைக்கு தப்பித்துக்கொண்டு ஒரு கெபிக்கு ஓடி அதுல்லாம்ங்கிற இடத்துல தாவீது ಪದುಂಗಿ ಕೊಳ್ಳುகிறான். ಆಗ ಸೌಲನ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಅದುಲ್ಲಾಮ್ ಎಂಬ ಒಂದು ಗವಿಗೆ ಹೋಗಿ ದಾವಿದನು ಅವಿತುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அந்த இடத்துக்கு போனா அங்க ஒரு 400 பேர் இவங்க கூட சேர்ந்துட்டாங்களாம். ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದರೆ ಅವನೊಟ್ಟಿಗೆ 400 ಜನರು ಸೇರಿಕೊಂಡರಂತೆ. நீங்க சர்ச்சுக்கு ஓடி வந்து சேர்ந்த மாதிரி, ನೀವು ಸಭೆಗೆ ಓಡಿ ಬಂದು ಸೇರಿದಂತೆ. சர்ச்சுக்கு வந்தா அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? ಸಭೆಗೆ ಬಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಯಾರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ? வாசிப்பா, இங்கிலீஷ்ல வாசிப்பா, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ 2ನೇ ಕನ್ನಡ, ತಮಿಳು. 22வது வசனம், 22ஆம் அதிகாரம் 2வது வசனம், 22ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. All those who were in distress, all those who are in distress or in debt or discontented gathered around him and became their commander. And he became the commander. About 400 men with him. Around 400 people joined with him. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். ஓடி வந்த தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட, கடன்பட்ட, முறுக்கிற ஜனங்களுக்கு அவன் தாவீது தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஒரு பெரிய ராஜாவை கர்த்தர் உருவாக்குகிறார்.
ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಅರಸನನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. ஒரு ராஜ்யத்தை ஆளுவதற்காக அவனை உருவாக்குகிறார். ಒಂದು ರಾಜ್ಯವನ್ನು ಆಳುವುದಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜனங்களுக்கு அவனை தலைவனாக்குகிறார். ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಇಂಥ ಜನರಿಗೆ ಅವನನ್ನು ನಾಯಕನಾಗಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಾನೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಇದಲ್ಲದೆ ಕುಗ್ಗಿದವರು, ಸಾಲಗಾರರು, ಮನನೊಂದವರು ಆಗಿರುವ ಸರ್ವ ಜನರು ಬಂದು ಅವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳಲು ಅವನು ಸುಮಾರು 400 ಜನರಿಗೆ ನಾಯಕನಾದನು. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தாக்க என்னங்க பாஸ்டர் உங்க சர்ச்சில் எல்லாம் ஃபியூஸ் பண்ண பல்புங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ನಿಮ್ಮ ಚರ್ಚಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಫ್ಯೂಸ್ ಹೋಗಿರುವ ಬಲ್ಬ್ ಅಂತೆ ಕೂತಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ கடங்காரனுங்க, ಎಲ್ಲ ಸಾಲಗಾರರು, முறுமுறுக்கிறவங்க, ಗುಣಗುಟ್ಟುವವರು. ஒருத்தரும் சரியில்லை. உங்க சர்ச்சில் ஒருத்தரை கூட பர்ஃபெக்டா கிடையாது. ಒಬ್ಬನು ಸರಿ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಸರಿ ಇಲ್ಲ. நானே சரியில்லை, அப்புறம் எங்க சர்ச் மாவு எப்படி இருப்பாங்க? ನಾನೇ ಸರಿ ಇಲ್ಲ, ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಸಭೆಯವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? அப்படி சொல்லுங்க. நீங்க ಹಾಗೆ ಹೇಳಿರಿ, சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. எங்க பாஸ்டே சரியில்லை, ನಮ್ಮ ಪಾಸ್ಟ್ರೇ ಸರಿ ಇಲ್ಲ, அப்புறம் நாங்க எப்படி நல்லா இருப்போம்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವ್ ಹೇಗೆ ಸರಿಯಾಗಿ ಚೆನ್ನಾಗಿರಬಹುದು? எங்களுக்கு ஒரு பாஸ்டர், அவர் எங்களை விட மோசமான ஆளா இருக்காரு. ನಮಗೆ ಇರುವ ಒಬ್ಬ ಸಭಾಪಾಲಕರು ನಮಗಿಂತ ಕೆಟ್ಟ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அப்படித்தான் தாவீது இந்த ஜனங்களுக்கு தான் முதல்ல தலைவனே ஆகணும். ಆ ವಿಧವಾಗಿ ದಾವಿದನು ಮೊದಲು ಇಂಥ ಜನರಿಗೆ ಅವನು ನಾಯಕನಾಗುತ್ತಾನೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஒடுக்கப்பட்டவங்க, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, கடன் பட்டவங்க, ಸಾಲಗಾರರು, டிஸ்கண்டென்ட் ஆன ஜனங்க, முறுமுறுக்கிறவங்க, ಮನ ನೊಂದವರು, ಗುಣಗುಟ್ಟುವವರು. எதை கொடுத்தாலுமே அவங்களுக்கு மனசு திருப்தியே அடையாது. ಕುಗ್ಗಿದವರು ಏನು ಕೊಟ್ಟರೂ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸು ತೃಪ್ತಿಯೇ ಆಗುವುದಿಲ್ಲ. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ಏನಾದರೂ ಒಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ದೂರು ಹೇಳುತ್ತಾ ಇರುತ್ತಾರೆ. இப்படிப்பட்ட ஜனங்க சமுதாயத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க ஓடி போயிட்டாங்க. ಇಂಥವರು ಒಂದು ಸಮಾಜದಲ್ಲಿ, ಸಮುದಾಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಅವರು ಓಡಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. எங்க போயிட்டாங்க? ಎಲ್ಲಿ ಹೋದರು? அதுல்லாம் என்கிற கெபிக்கு, ಅದುಲಾಮ್ ಎಂಬ ಒಂದು ಗವಿಯೊಳಗೆ. நம்ம சர்ச்சுக்கு பேர் கூட அப்படித்தான் இருக்குது. ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಹೆಸರು ಹಾಗೆ ಇದೆ. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿರಿ. தாவீதை போல நமக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். ದಾವಿದನಂತೆ ನಮಗೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅರಸನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவர்களுக்கு தான் தாவீது தலைவன் ஆனான். ಇಂಥ ಒಂದು ಕುಗ್ಗಿದವರು, ಸಾಲಗಾರರು, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು, ಮನ ನೊಂದವರಿಗೆ ಅವರಿಗೆ ದಾವಿದನು ನಾಯಕನಾದನು. அதுபோல பாவிகளும், துரோகிகளும், கெட்டவர்களும், கெட்ட சிந்தனை உள்ளவர்களும், ஒழுங்கில்லாதவர்களுமா இருக்கிற நமக்குத்தான் இயேசு கிறிஸ்து ரட்சகராக இருக்கின்றார். ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಪಾಪಿಗಳಾದ, ದ್ರೋಹಿಗಳಾದ, ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆಗಳುಳ್ಳ ನಮ್ಮಂತೆ ಇರುವ ಜನರಿಗೋಸ್ಕರವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟನು. நமக்குத்தான் அவர் நாயகனாக இருக்கிறார். ನಮಗೆ ಆತನು ನಾಯಕನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. நான் ஒரு டேமேஜ்டு பீஸ் தான். ನಾನು ಒಬ್ಬ ಡ್ಯಾಮೇಜ್ ಪೀಸ್. நான் ஒன்றும் பர்ஃபெக்ட் கிடையாது. ನಾನು ಪರಿಪೂರ್ಣನಲ್ಲ. ಆದರೆ நாங்க இயேசுவை சேர்ந்துக்கிட்டோம். ನಾವು ಯೇಸುವನ್ನು ಸೇರಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு கிறிஸ்துவே நமக்காக பூமிக்கு இறங்கி வந்தார், பாவிகளுக்காகவே வந்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ನಮಗೆ ಭೂಮಿಗೆ ಪಾಪಿಗಳಾದ ನಮಗೋಸ್ಕರ ಇಳಿದು ಬಂದನು. இந்த பாவிகளுக்குள்ள நல்ல பாவி யாருன்னு தேடாதீங்க, யாருமே நல்லவங்க கிடையாது. ಈ ಪಾಪಿಗಳೊಳಗೆ ಒಳ್ಳೆಯ ಪಾಪಿ ಯಾರೆಂದ್ರು ಹುಡುಕಬೇಡಿರಿ, ಎಲ್ಲರೂ ಪಾಪಿಗಳು, ಯಾರು ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ. பக்கத்துல பாருங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿರಿ, யாராவது நல்லவங்களா இருக்காங்களா? ಯಾರಾದ್ರೂ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರಾ? பாருங்க பக்கத்துல, இங்க யாரும் இல்ல, அந்த பக்கம் பாரு. எல்லாம் என்னை விட நல்லவங்களா இருக்காங்களா? ಅಲ್ಲ, ನನಗಿಂತ ಒಳ್ಳೆಯವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை விட அவங்களும் நல்லவங்க இல்ல பிரதர். ನಿಮಗಿಂತ ಅವರು ಕೂಡ ಏನು ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ. யாருமே நல்லவங்களா இல்லைங்க. ಯಾರು ಒಳ್ಳೆಯವರಲ್ಲ ಇಲ್ಲಿ. எல்லாருமே பொய்காரங்க தான். ಎಲ್ಲರೂ ಸುಳ್ಳರೇ. ஆமென். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால இன்னொருத்தரை பத்தி தப்பா பேசாதீங்க. ಆದ್ರಿಂದ ಮತ್ತೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡೋಣ. நானே சரியில்லை, ನಾನೇ ಸರಿ ಇಲ್ಲ, நான் எதுக்கு கஜேந்திரனை பத்தி பேசணும் நீங்க நினைக்கணும். ನಾನು ಏಕೆ ಗಜೇಂದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ನೀವು ಯೋಚಿಸಬೇಕು. அதே மாதிரி ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ கிளமன் பிரதர் யோசிக்கணும், ಕ್ಲೆಮೆಂಟ್ ಬ್ರದರ್ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. நானே சரியில்லை, ನಾನೇ ಸರಿ ಇಲ್ಲ, நான் எதுக்கு இன்னொருத்தரை பத்தி கேவலமா பேசணும், ನಾನು ಏನಕ್ಕೆ ಬೇರೆಯೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾತಾಡಬೇಕು. இப்படித்தான் நம்ம ஒருத்தர் நேசிக்கணும். ಹೀಗೆ ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸಬೇಕು. அதுலாம் இடத்துல ஓடி ஒளிந்து கொண்டான். ಅದುಲಾಮ್ ಎಂಬ ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಿ ಅವನು ಮರೆಯಾಗಿದ್ದನು. இன்னொரு சந்தர்ப்பம் வருது, ಮತ್ತೊಂದು ಸಂದರ್ಭ ಬರುತ್ತದೆ. அந்த டைம்லயும், ಆ ಸಮಯದಲ್ಲಿಯೂ தாவீதுக்கு ஆபத்து வந்த நேரத்தில் அவன் இன்னொரு கெபிக்கு ஓடுகிறான். ದಾವಿದನಿಗೆ ಒಂದು ಅಪಾಯ ಬಂದ ಸಮಯದಲ್ಲಿ ಮತ್ತೊಂದು ಗವಿಗೆ ಅವನು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அதாவது அவனும் ஒரே இடத்துல தங்கல. ಅಂದರೆ ದಾವಿದನು ಕೂಡ ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲಿಲ್ಲ. ஏனென்றால், ಏಕೆಂದರೆ அவனை காட்டி கொடுக்கிறவங்க, அவனை பிடிச்சு கொடுக்கிறவங்க,
அவனை கொல்லுவதற்கு துரத்துறவங்க கிட்ட இருந்து தப்பித்து 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 ஓடிக்கொண்டே இருக்கிறான். ಅವನನ್ನು ತೋರಿಸಿಕೊಡುವವರು ಅವನಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುವವರಿಂದ ಅವನು ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. Praise the Lord. Praise the Lord. எத்தனை இடத்துல உங்க சர்ச் மாறி போச்சு? ಎಷ್ಟು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಭೆ ಬದಲಾಗಿದೆ? 10 தடவை மாறிட்டோம். 10 ಸಾರಿ ನಾವು ಬದಲಾಯಿಸಿದ್ದೇವೆ. இது 11வது இடம். 11ನೇ ಸ್ಥಳ ಇದು. அல்லேலூயா. அல்லேலೂಯಾ. 10 தடவை நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டு, ஏதாவது ஒரு பிக்கட்டு, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு ಕಂಪ್ಲೇಂಟ್ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಂದುகிட்டே இருக்குது. 10 ಸಾರಿ ಏನಾದರೂ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟು, ಏನಾದರೂ ಒಂದು ಬಿಕ್ಕಟ್ಟು, ಹಲವು ಸಾರಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ದೂರು ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ನಮ್ಮ கிட்ட பிரச்சனை இருக்கலாம், ನಮ್ಮಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಇರಬಹುದು, ಇಲ್ಲ ನಮಗೆ ಉದವಿ ಸೇವೆ ಬಂದವங்க கிட்ட இருந்து நமக்கு பிரச்சனை வரலாம், ಅಥವಾ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವವರಿಂದ ನಮಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರಬಹುದು. ஏதாவது ஒரு பிரச்சனைனால நம்ம இடம் விட்டு மாறிட்டே இருக்கிறோம். ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಿಂದ ನಾವು ಸ್ಥಳವನ್ನು ಬಿಟ್ಟು ಸ್ಥಳಕ್ಕೆ ಬದಲಾಯಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ஆனால் கிறிஸ்துவை விட்டு நாம் போக கூடாது. ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೋಗಬಾರದು. 1 ಸಾಮುವೇಲ್ 24 அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 1, 2, 3 ವಾಕ್ಯಗಳು 1, 2, 3. Pursuing the Philistines, he was told, David in the desert of En-Gedi. So Saul took 3,000 able young men from all Israel and set out to look for David and his men near the crags of the wild goats. He came to the sheepfolds along the way. A cave was there, and Saul went in to relieve himself. David and his men were far back in the cave. ಕನ್ನಡ. ಸೌಲನು ಫಿಲಿಸ್ಟರನ್ನು ಓಡಿಸಿ ಹಿಂದಿರುಗಿದಾಗ ದಾವೀದನು ಏಂಗೇದಿಯ ಅರಣ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆಂದು ಅವನಿಗೆ ತಿಳಿದು ಬಂದಿತು. ಆಗ ಅವನು ಎಲ್ಲ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಲ್ಲಿ ಶ್ರೇಷ್ಠರಾದ 3,000 ಮಂದಿ ಸೈನಿಕರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡು ಕಾಡು ಗುರಿ ಬಂಡೆಗಳಲ್ಲಿದ್ದ ದಾವೀದನನ್ನು ಅವನ ಜನರನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೊರಟನು. ಅವನು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕುರಿಹಟ್ಟಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದು ಗವಿಯನ್ನು ಕಂಡು ಶೌಚಕ್ಕೋಸ್ಕರ ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿದನು. ದಾವೀದನು ಅವನ ಜನರು ಅದೇ ಗವಿಯ ಹಿಂಗಡೆಯಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದರು. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3,000 பேரை கூட்டிக் கொண்டு, முதல் வசனத்தை வாசிக்கலையே நீங்க? சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேத்தியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3,000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெவி இருந்தது. அதிலே சவுல் ஜலவாதிக்கு அப்படின்னா கக்காக்கு போயிட்டான்னு அர்த்தம், கக்கூஸ்க்கு போயிட்டான். ஜலவாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீது, போதும் 3 வருஷம் தான் சொன்னேன். பாருங்க இந்த சந்தர்ப்பத்தை பாருங்க, தாவீதுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ಈ ಸಂದರ್ಭವನ್ನು ನೋಡಿರಿ, ದಾವಿದನಿಗೆ ಎಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. ಇಸ್ರೇವೇலுக்கு ವಿರೋಧಿಗಳು இருக்கிறாங்க, அவங்க பேரு பெலிஸ்தியர்கள். ಇಸ್ರೇಲಿಯರಿಗೆ ವೈರಿಗಳಿದ್ದಾರೆ, ಅವರಿಗೆ ಹೆಸರು ಫಿಲಿಸ್ಟಿಯರು. பெலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன செய்றாங்கன்னா, ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಇಸ್ರೇಲಿಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆಂದರೆ, இஸ்ரேல் ஜனங்களுடைய செழிப்பான அந்த அறுவடை நேரத்துல வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. ಇಸ್ರೇಲಿಯರಿಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾದ ಒಂದು ಕೊಯ್ಯುವ ಸಮಯ ಬರುವಾಗ ಅವರು ಅದನ್ನು ಕದ್ದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஊருக்குள்ள பூந்து வெட்டிக்கிளிங்க மாதிரி வந்து எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. ಊರೊಳಗೆ ನುಗ್ಗಿ ಅವರು ಅದನ್ನು ದರೋಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ, ಮಿಡತೆಗಳಂತೆ ದರೋಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான செழுமையான எல்லா விதமான தானியங்களையும், எண்ணெயையும், ஆட்டு மயிரையும், தேனையும், பாலையும், வெண்ணையும், ஒலிவ எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ ಧಾನ್ಯ ದವಸಗಳನ್ನು, ಕುರಿಗಳನ್ನು, ಜೇನನ್ನು, ಹಾಲನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ದರೋಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. இப்போ இந்த விரோதிகளை ராஜா என்ன செய்யணும்? ಈಗ ಈ ವೈರಿಗಳನ್ನು ಅರಸನು ಏನು ಮಾಡಬೇಕು? அவங்கள என்ன பண்ணணும்? எதிர்த்து போரிட்டு அவங்கள சாவடிக்கணும், இல்லை அரெஸ்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ಅವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಅವರನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು ಅಥವಾ ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು, ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು.
இந்த சவுல் ராஜா என்ன பண்றானா, துரத்திட்டு போறானா. ಈ ಅರಸನಾದ ಸೌಲನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ. போகும்போது பின்னாடியே துரத்திட்டு போறது. ஆனா ஒன்னும் செய்ய மாட்டான், அடிக்க மாட்டான், கொல்ல மாட்டான், அவங்கள ಜಯಿಕ್கவும் ಮಾಡ. ಅವರು ಸೂರೆ ಆಡಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಇವನು ಹಿಂದೆ ಅವರನ್ನು ಹಿಂದಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ಏನು ಹೋರಾಟ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಯುದ್ಧ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவங்க இஸ்ரேல் பார்டரை தாண்டி போனதுக்கு அப்புறம் அவங்க ஊருக்குள்ள போய் அவங்கள பிடிக்க மாட்டான். ಅವರು ಇಸ್ರೇಲ್ ಎಲ್ಲೆಯನ್ನು ಮೀರಿದ ನಂತರ ಅವರ ಊರೊಳಗೆ ನುಗ್ಗಿ ಅವನು ಹೋರಾಡುವುದಿಲ್ಲ. ஆனால் அந்த பார்டர் தாண்டியாச்சா, சரி வாங்க போடி போயிட்டாங்க, வாங்க நான் போலாம், திருப்பி வீட்டுக்கு போயிடுவான். ಆ ಮೇರೆಯನ್ನು ದಾಟಿ ಹೋದರೆ ಅಷ್ಟೇ ಅವರು ಅಲ್ಲಿ ಸಾಕು ಎಂದು ಹಿಂದಿರುಗುತ್ತಾರೆ. இந்த மாதிரி ஒரு ராஜா, ಇಂಥ ಒಂದು ಅರಸನು ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ಯಾವ ಪೈಸಕ್ಕೂ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ಆದರೆ எங்கேதிங்கிற இடத்துல ஒரு கெபியில தாவீது இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே, ಎಂಗೇದಿ ಎಂಬ ಒಂದು ಗವಿಯೊಳಗೆ ದಾವಿದನು ಇದ್ದಾನೆ ಎಂದು ಕೇಳಿದ ನಂತರ ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு 3000 பேர்த்த கூட்டிக்கிட்டு இதே ராஜா அந்த இடத்துக்கு வந்து ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ 3000 ಸೈನಿಕರೊಟ್ಟಿಗೆ ಇದೇ ಅರಸನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. நியாயமா? ಇದು ನ್ಯಾಯವೇ? ஊரையே நாட்டையே கொள்ளையடிச்சிட்டு போன பெலிஸ்தர்ல ஒண்ணுமே பண்ணல. ದೇಶವನ್ನೇ ಸೂರೆಯಾಡಿಕೊಂಡು ಹೋದ ಫಿಲಿಸ್ತ್ಯರನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. தேவ மனுஷனா இருக்கக்கூடிய தாவீதுக்கு விரோதமா, ದೇವರ ಮನುಷ್ಯನಾದ ದಾವಿದನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவனை உயிரோட முழுங்கிறதுக்கு, ಅವನು ಜೀವಂತವಾಗಿ ನುಂಗುವುದಕ್ಕೆ, அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சிருந்தும் அவன் உயிரை வாங்குவதற்கு, ಅವನು ದೇವರಿಂದ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವನು ಎಂದು ತಿಳಿದ ನಂತರವೂ ಅವನ ಜೀವವನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஏதாவது ஒரு விதத்துல அவன் மாட்ட மாட்டானான்னு சொல்லி, ಯಾವುದಾದರೂ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲವೇ ಎಂದು ಹೇಳಿ 3000 பேரை கூட்டிக்கிட்டு போய் அந்த எங்கேதிங்கிற சின்ன மலையை சுற்றி நிக்க வச்சுட்டான். 3000 ಸೈನಿಕರೊಟ್ಟಿಗೆ ಎಂಗೇದಿ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಆ ಬೆಟ್ಟವನ್ನು ಸುತ್ತಲೂ ನಿಲ್ಲಿಸಿದನು. கர்த்தருடைய கிருபையினால எனக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆ ನೀಡಿದನು. அது வந்து சாமுண்டி ஹில்ஸ் மாதிரி ஒரு சின்ன மலை தான். ಅದು ಚಾಮುಂಡಿ ಬೆಟ್ಟದಂತೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಬೆಟ್ಟವೇ. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குன்றுக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பொந்துங்களா இருக்கும், ஓட்ட ஓட்டையா தெரியும். ಆ ಬೆಟ್ಟದ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡಿದರೆ ಅನೇಕ ಗವಿಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. அது என்னன்னு சொன்னா, ಅದು ಏನೆಂದು ಹೇಳಿದರೆ, ಬೇತ್ன்னு சொல்லி நம்ம எழுதுறோமே, ಅಕ್ಷರ எழுதுறோம்ல, ಇಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬೇತ್ ಎಂದು ನಾವು ಒಂದು ಅಕ್ಷರವನ್ನು ಬರೆಯುತ್ತೇವಲ್ಲ. ಬೇತ್ನ என்ன ಅರ್ಥ? ಬೇತ್ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಮನೆ. அந்த ಸೈಜ್ மாதிரியே இருக்கும் அந்த ஓட்டைங்கெல்லாம் பார்க்கிறதுக்கு. ಅದೇ ಆಕಾರದಲ್ಲಿ ಅದೇ ರೂಪದಲ್ಲಿ ಆ ಗವಿಗಳು ಕಾಣಿಸುತ್ತವೆ. அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வரை ஆடுகள், ஒரு மாதிரியான ஆடுகளை வந்து வரி வரியா இருக்கும், புள்ளி புள்ளியா இருக்கும், அந்த மாதிரி ஆடுகளை அங்க நிறைய மேய்க்க விடுவாங்க. ಅಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದರೆ ಗೆರೆಗಳುಳ್ಳ ಚುಕ್ಕಿಗಳುಳ್ಳ ಒಂದು ಕುರಿಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಮೇಯಿಸುತ್ತಾರೆ. ಅದು ஒரு மாதிரி வைல்டு கோட் மாதிரி இருக்கும். ಒಂದು ವಿಧವಾದ ಕಾಡಿನಲ್ಲಿ ಬೆಳೆಯುವ ಒಂದು ಕುರಿಯಂತೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. அங்க நிறைய ஆடுங்க மேயும், ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಕುರಿಗಳು ಮೇಯುತ್ತವೆ. மழை வரும் பொழுது இரவு நேரத்துல அந்த கெபிகளுக்குள்ள போய் பூந்துக்கும். ಮಳೆ ಬರುವಾಗ ರಾತ್ರಿಯ ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಗವಿಯೊಳಗೆ ಹೋಗಿ ನುಗ್ಗುತ್ತವೆ. அந்த மாதிரி கெபிக்குள்ளதான் தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறார். ಅಂತ ಒಂದು ಗವಿಯಲ್ಲಿ ದಾವಿದನು ಹೋಗಿ ಸೇರಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அதே இடத்துல தாவீதும் அவனுடைய ஆட்களும் எங்க இருக்காங்களோ அதே கெபிக்கு அரசனாகிய ಸೌಲ್ ಹಂಗೆ வருகிறான், ರೆಸ್ಟ್ ರೂಮ್ಗೆ வருகிறான். ದಾವಿದನು ಅವನ ಜನರು ಎಲ್ಲಿದ್ದರೋ ಅದೇ ಗವಿಗೆ ಸೌಲನು ಶೌಚಕ್ಕೋಸ್ಕರ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. அவன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு அவன் டாய்லெட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய ஷால்வையில் ஒரு ಭಾಗத்தை ಕಟ್ பண்ணேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டான் ದಾವೀದ. ಅವನು ಶೌಚಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ದಾವಿದನು ಸೌಲನ ವಸ್ತ್ರದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಅವನು ಕತ್ತರಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அவனை வெட்டுறதுக்கு பதிலாக அந்த துணியினுடைய முனையை மட்டும் கட் பண்ணிக்கிட்டான். ಸೌಲನನ್ನು ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೆ ಬದಲು ಅವನ ವಸ್ತ್ರದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಕೊಯ್ದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அதை செஞ்சதுக்கு கூட அவனுக்கு மனசு அடிச்சுக்கிட்டு தான், ஐயೋ நான் இப்படி பண்ணிட்டேனே. ಅದನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಕೂಡ ದಾವಿದನಿಗೆ ದುಃಖವಾಯಿತೆಂದರೆ, ಅಯ್ಯೋ ನಾನು ಹೀಗೆ ಮಾಡಿದೆನಲ್ಲ ಎಂದು. கர்த்தர் தாவீதை காப்பாற்றினார். ಯೆಹೋವನು ದಾವಿದನನ್ನು ಕಾಪಾಡಿದನು. சவுலுக்கு உயிர் பிச்சை தாவீது கொடுத்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லி விட்டுட்டான். ಸೌಲನಿಗೆ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸಿ ದಾವಿದನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗು ಎಂದು ಬಿಟ್ಟನಂತೆ. ಅವನ ಸುತ್ತಲೂ ಭಯಂಕರமான ஆபத்து சூழ்ந்திருந்தது. ಅವನನ್ನು ಸುತ್ತಲೂ ಭಯಂಕರವಾದ ಅಪಾಯ ಇದ್ದರೂ ಕೂಡ, ಆದರೂ ದೇವನುடைய கிருபை தாவீதை பாதுகாத்தது. ದೇವರ ಕೃಪೆಯು ದಾವಿದನನ್ನು ಕಾಪಾಡಿತು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை சுத்தி எதிரிங்க, பொறாம பிடிச்சவங்க, கெட்டதா பேசுறவங்க,
எப்பவுமே இருப்பாங்க. ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಯಾವಾಗಲೂ ವೈರಿಗಳು, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವವರು, ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡುವವರು ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾರೆ. ஆனா நம்ம மறைந்து கொள்வதற்கு கர்த்தருடைய செட்டைகள் நமக்கு கிடைக்கிறது. ಆದ್ರೆ ನಾವು ಮರೆಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ರೆಕ್ಕೆಯು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. ಸಂಗೀತ 63:7. ಕೀರ್ತನೆ 63:7. ಸಂಗೀತ 63:7. ಕೀರ್ತನೆ 63:7. கீர்த்தனை 63:7. Because you are my help, I sing in the shadow of your wings. Yes. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாக இருக்கிறபடியால், உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உமது செட்டைகளின் நிழலிலே நான் சந்தோஷமாயிருக்கிறேன். ನೀನು ನನಗೆ ಸಹಾಯಕನಾಗಿದ್ದೀಯಲ್ಲ, ನಿನ್ನ ರೆಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತನಾಗಿತ್ತುಕೊಂಡು ಆನಂದ ಘೋಷ ಮಾಡುತ್ತಿರುವೆನು. ಸಂಗೀತ 91, ಕೀರ್ತನೆ 91, 4வது ವಚನ, 4ನೇ ವಾಕ್ಯ. 91:4. 91:4. And under his wings you will find refuge. Amen. His faithfulness will be your shield and rampart. Amen. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மோதுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். Amen. அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமும் ஆகும். Amen. ಆತನು ನಿನ್ನನ್ನು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ಒದಗಿಸುವನು, ಆತನ ಪಕ್ಕಗಳ ಮರೆಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವಿ. ಆತನ ಸತ್ಯತೆಯೇ ನಿನಗೆ ಕೇಡಿಯೂ ಗುರಾಣಿಯೂ ಆಗಿದೆ. Hallelujah. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಭೂಮಿಗೆ ಬಂದ ಸಮಯத்திலே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಭೂಮಿಗೆ ಬಂದ ಸಮಯದಲ್ಲಿ, இஸ்ரவேல் தேசத்திலே அவர் பிறந்த நேரத்திலே, ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಆತನು ಹುಟ್ಟುವ ಸಮಯದಲ್ಲಿ, அவர்களுக்கு மத்தியிலே அவர் மனிதனாக நடமாடிக்கொண்டிருந்தார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಾಗಿ ಓಡಾಡುತ್ತಿದ್ದನು. அவர் வசனத்தை கொடுத்தார், ಆತನು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟನು, ಜನங்களுடைய நோய்களை தீர்த்தார், ಜನರ ರೋಗವನ್ನು ನೀಗಿಸಿದನು, தப்பு செய்கிறவர்களை கண்டித்தார், ತಪ್ಪು ಮಾಡಿದವರನ್ನು ಖಂಡಿಸಿದನು. ஆனால் அவரை ஜனங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ಆದರೆ ಆತನನ್ನು ಜನರೆಲ್ಲರೂ ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. அவர் சொன்னாரு, ಆತನು ಹೇಳಿದನು, அழுது கொண்டே சொன்னார், ಅಳುತ್ತಾ ಹೇಳಿದನು, எருசலேமே எருசலேமே ಎರುಸಲೇಮೇ ಎರುಸಲೇಮೇ, உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ, என்னுடைய ரெக்கைகளுக்குள்ளே உன்னை மூடி மறைத்துக் கொள்வதற்காக நான் வந்தேன், ನನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ ನಿನ್ನನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಬಂದೆ. ಆದರೆ நீ என்ன பார்த்து கல்லெடுத்து அடிக்கிறாயே, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕಲ್ಲೆಸೆದು ಹೊಡೆಯುತ್ತೆಯಲ್ಲ. மத்தேயு 23, ಮತ್ತಾಯ 23 வசனம் 37, ವಾಕ್ಯ 37, 23:37. 23. Jerusalem, Jerusalem, you who killed the prophets, you who killed the prophets, and stoned those who sent to you, and you are throwing the stone at those who are sent for you. How often I have longed to, how often I long to gather your children together as a hen gathers her chicks under her wings, and you will not willing. But you are not willing. ಯೆರೂಸಲೇಮೇ ಯೆರೂಸಲೇಮೇ, ಪ್ರವಾದಿಗಳ ಪ್ರಾಣ ತೆಗೆಯುವವಳೇ, ದೀರ್ಘದರ್ಶಿಯನುடைய ಕೊಲೆ செய்கிறவளே, ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟವರನ್ನು ಕಲ್ಲೆಸೆದು ಕೊಲ್ಲುವವಳೇ, ಕೋಳಿ ತನ್ನ ಮರಿಗಳನ್ನು ರೆಕ್ಕೆಗಳ ಕೆಳಗೆ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಮನಸ್ಸು ಇತ್ತು, ಆದರೆ ನಿಮಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ಆದರೆ ನಿನಗೆ ಏನಿಲ್ಲ, ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತಲ್ಲ. ಯೆರೂಸಲೇಮೇ ಯೆರೂಸಲೇಮೇ, ಯೆರೂಸಲೇಮ್ ಯೆರೂಸಲೇಮ್, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து தீர்க்கதரிசிகளை கொன்று உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, உன்னை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவர்களை நீ கல்லெறிந்து, கோடி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளிலே கூட்டி சேர்த்து கொள்ளு வண்ணமாக அப்படிப்பட்டவர்களை நீர் கொன்று போடுகிறாயே. நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், அப்படி நான் இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிற்று. ரட்சிக்கப்படுறதுக்கு உங்களுக்கு புத்தி இல்லாத போச்சே, நான் என்ன செய்வேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு குகையை கர்த்தர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். ದಾವಿದನಿಗೆ ಒಂದು ಗವಿಯನ್ನು ದೇವರು ಏರ್ಪಡಿಸಿದನು. உங்களுக்கும் எனக்கும் யாரு? ನಿಮಗೂ ನನಗೂ ಯಾರು? குகை ಗವಿ. யாருக்குமே சர்ச்சுன்னு தோணலையா? ಯಾರಿಗೂ ಸಭೆ ಎಂದು ಅನಿಸುತ್ತಿಲ್ಲವಾ? குகை, ಗವಿ சர்ச்சுன்னு சொல்ல தோணலையா? சபைன்னு சொல்ல தோணலையா? இல்ல நீங்க ரோட்ல நிக்கிறீங்களா?
ಅಥವಾ ನೀವು ರೋಡಲ್ಲಿ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ? சபைக்குள்ள இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா? ಸಭೆಯೊಳಗಿದ್ದೀರಾ ಅಥವಾ ಹೊರಗೆ ಇದ್ದೀರಾ? சபைக்குள்ள தானே இருக்கிறீங்க. ಸಭೆಯೊಳಗೆ ಅಲ್ವಾ ಇರುವುದು? கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கேன்னு சொல்றோம். ಕ್ರಿಸ್ತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲರೂ ಕೈ ಎತ್ತಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்துவினுடைய ரெக்கை சபைதான். ಕ್ರಿಸ್ತನ ರೆಕ್ಕೆ ಯಾವುದೆಂದ್ರೆ ಅದು ಸಭೆಯೇ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சபைக்குள்ள தான் ಈ ಸಭೆಯೊಳಗೇನೆ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. உங்களை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். ನಿಮ್ಮನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸುತ್ತಾನೆ ದೇವರು. உங்கள் குற்றங்களை குறைகளை சரி பண்ணுகிறார். ನಿಮ್ಮ ಕುಂದು ಕೊರತೆಗಳನ್ನು ಆತನು ಸರಿಪಡಿಸುತ್ತಾನೆ. நீங்க ஒடுக்கப்பட்டவர்களா, கடன்பட்டவர்களா, முறுமுறுக்கிறவர்களா இருந்தாலும், ನೀವು ಕುಗ್ಗಿದವರು, ಸಾಲಗಾರರು, ಮನ ನೊಂದವರಾಗಿದ್ದರು, கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். ಯೆಹೋವನು ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதைத்தான் இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ಅದನ್ನೇ ಈ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ಯೆಹೋವನು ನನಗೋಸ್ಕರ ಯಾವುದನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. உங்களுக்குள்ளே நற்கிரியை தொடங்கினவர் அவர் பாதியில விட்டுவிட மாட்டார். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நடத்தி தீருவார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆತನು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಸುವವರೆಗೂ ಆತನು ಇರುತ್ತಾನೆ. நேரமில்லாதனால நான் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ಸಮಯವಿಲ್ಲದ ಕಾರಣ ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇನೆ. பிலிப்பியர் 1 ಫಿಲಿಪ್ಪಿಯವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம். 5ನೇ ವಾಕ್ಯ. உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிக்கும்படியாக கண்டிப்பாய் நடத்தி முடிப்பார் என்று நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ளே ಕಾರ್ಯங்களை நடப்பதற்கு ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. உங்களுக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮೊಳಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? யார் வசனம் யாருக்குள்ள போகுதோ அவங்களுக்குள்ள கர்த்தருடைய வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ವಾಕ್ಯ ಯಾರೊಳಗೆ ಹೋಗುತ್ತದೋ ಅವರೊಳಗೆ ದೇವರ ಕಾರ್ಯ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? கர்த்தருடைய வேலை யாருக்குள்ள நடக்குது தெரியுமா? ದೇವರ ಕೆಲಸ ಯಾರೊಳಗೆ ನಡೆಯುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? யாருடைய இருதயத்துல வசனங்கள் உள்ள வாங்கிட்டாங்களோ அவங்களுக்குள்ள அவர் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறார். ಯಾರು ತಮ್ಮ ಹೃದಯದೊಳಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಗೆ ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಾರೋ ಅವರೊಳಗೆ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும். ದೇವರ ವಾಕ್ಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. அந்த வேலையை பாதியில முடிச்சிடாது, அது கடைசி வரைக்கும் போய் முடிக்கும். ಆ ಕೆಲಸವನ್ನು ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ, ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತದೆ. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவனை அவரும் கனப்படுத்துவார். ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಘನಪಡಿಸುತ್ತಾರೋ ಅವನನ್ನು ದೇವರು ಘನಪಡಿಸುತ್ತಾನೆ. கண்களை மூடி எழுந்து நிற்போமா? ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. கேட்ட வசனங்களுக்காக மத்தியில ஆபேல் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ಕೇಳಿದ ವಾಕ್ಯಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆ, ಒಂದು ದಿನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನೆ, ಈ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತೆ ಕರ್ತನೆ 57 ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆ ನೀಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ತನೆ, ಈ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ಸ್ವೀಕರಿಸುವಂತೆ ನಮಗೆ ಬಲಪಡಿಸು. ಕರ್ತನೆ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ್ದೇವೆ. ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ಕೆಲಸಗಳು, ನಿನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ನಾವು ನಂಬುತ್ತೇವೆ. ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ನೀನು ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಿ ಎಂದು ನಂಬುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ, ಕ್ರಿಸ್ತನ ರೆಕ್ಕೆಯೊಳಗೆ ನಾವು ಮರೆಯಾಗಿದ್ದೇವೆ. ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. ಕರ್ತನೆ, ಈ ಒಂದು ಕೃಪೆಗಾಗಿ, ಒಂದು ಜ್ಞಾನಕ್ಕಾಗಿ ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ, ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ, ಆಮೆನ್.